மீட்பர் ரட்சகரமான ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலவழியில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தையாக எபிரேய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி எபிரேய ஆக்கின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பிதாவாகிய தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், எங்களை தப்புவிக்கிறார், இனியும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முக்காலத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர், அவர் மாறாதவர் என்ற அந்த காரியத்தில் அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்று எபிரேய ஆக்கின்னு சொல்லுகிறார். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வார்த்தையில மாறாதவர், அவர் வல்லமையில மாறாதவர், இயேசு கிறிஸ்து மகிமையில மாறாதவர், அவருடைய கிருபை மாறாது, அவருடைய அன்பு மாறாது. ஆகவே நீங்க இந்த உலகத்துல யார் மாறினாலும் எது மாறினாலும் கண்ட காட்சிகளும் கொண்ட கோலங்களும் மாறிடலாம், இயேசு மாறமாட்டார். தைரியமாய் இயேசுவை நம்பி இந்த நாளை தொடங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைவதாக. ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிடலாம், ஆனால் நீர் மாறாதவர் இயேசு ராஜா. மாறாத இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டு ஸ்தோத்திர ராஜா இந்த உலகத்துல வெற்றி கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த காணொலியை காண்கிற கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் பதற்றப்படாம, இயேசு மாறாதவர், என்னோடு கூட இருந்தார், இருக்கிறார், இனியும் இருப்பார் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய ஜனங்கள் செயல்பட ஆண்டவரே வெற்றி கொள்ள நீர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிதா மாறாதவர், இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவருடைய வல்லமை மாறாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை மாறினாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறவர், மாற மாட்டார், மாறாதவர் என்ற விசுவாசத்தோடு செயல்பட ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Amen.